Hi everyone. Today's video is also about Big Boss தான். இப்போ நான் இவரோட சாஷோட ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட் ஸ்டோரி. இவ்வளோ நாளெல்லாம் நான் பார்த்துல அந்த ஸ்டோரி. ஹவு லக்கி ஐ ஆம் டு ஹாவ் சம்திங் தட் மேக்ஸ் சேயிங் குட் பை ஸோ ஹார்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காரு. இது வரைக்கும் 9 சீசன் அவர் வந்துட்டு பிக் பாஸ் முடிச்சிருக்காரு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் திஸ் ஆக்சுவலி. இப்போ அவருக்கு பிக் பாஸ் இந்த சீசனை விட்டு போறதுனால அதை போட்டிருக்காரா, இல்ல என்டையர் பிக் பாஸுக்கே இனிமேல் நம்ம வாய்ஸ் கொடுக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரான்றது தெரியாது. இனிமேல் பிக் பாஸ்ல நான் வாய்ஸ் கொடுக்கலன்னு அவர் சொன்னாருன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா இருப்பேன். I don't have any personal grudges with Sashova அந்த பிக் பாஸ் வாய்ஸுக்கு. ஏன்னா 8 சீசனும் வந்துட்டு அந்த ஒரு வாய்ஸ் தான் வந்துட்டு அந்த என்டையர் ஹவுஸையே ஆண்டுட்டு இருந்தது. ஸோ எனக்கு வந்து எனக்கு இல்லை, நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ஸ் யாரோடதுன்றதே தெரியாது. ஆனா வந்து ஒரு அசரீரி மாதிரி ஒரு வாய்ஸ், நீ இதை பண்ணு அதை பண்ணக்கூடாது, ஹவு கேன் யூ டூ திஸ், இது தப்பு அது தப்புன்னுட்டுன்னு அந்த அட்ரஸிங் அண்ட் ஒரு டாஸ்க் கொடுக்குறப்போ ஒரு தேர்ட் எம்பையர் மாதிரி வந்துட்டு அம்பையர் மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றது ஆகட்டும், இல்ல ஏதாச்சும் வந்துட்டு யாராச்சும் ரொம்ப டவுனா இருக்கும் போது அவங்கள கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு ஆறுதல் சொல்றது ஆகட்டும், சம்திங் வந்துட்டு தட் கேவ் ஸ்ட்ரென்த். இப்போ அந்த வாய்ஸோட முகம் தெரிஞ்சா வந்துட்டு யாரும் வந்து அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க. அந்த முகம் தெரியாத அந்த வார்த்தைக்கு அந்த பிக் பாஸ் யாரு யாரு யாருன்ற ஒரு கேள்வி வந்துட்டு அடுக்கடுக்கா வரும்போது அந்த பிக் பாஸ் வாய்ஸுக்கான மரியாதை பட்டி தொட்டி எங்கும் இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அப்படி நாங்க மரியாதை கொடுத்த ஒரு வாய்ஸுக்கு, பிக் பாஸ் கமலாசனுக்கு ஒரு பக்கம் நாங்க மரியாதை கொடுத்திருந்தாலும் இந்த வாய்ஸுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு நாங்க மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகா வந்துட்டு ஒரு விஷயங்களை டெலிவர் பண்ண ஒரு வாய்ஸ் அது. என்ன சொல்றது, பூவுடன் சேர்ந்து நாரும் நாரும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் வாய்ஸும் வந்து ரொம்ப கேவலமா ஃப்ளர்ட் பண்ணுச்சு அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லணும். இது இப்போ லைக் என்னன்னா ஒண்ணுமே பண்ணாம என்ன சொல்றது, அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, நான் ஃபைனலிஸ்டா அப்படின்னு சொல்லி. ஏதோ ஃப்ளூக்ல வந்துட்டோன்னு விக்கல்ஸ் சொன்னாரு. ஒரு வெங்காயத்தோட பேசி பேசி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ரன்னர் வந்திருக்காரு சபரி. என்ன சொல்றது, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக உள்ள வந்த அரோரா, அந்த இது ட்ராஃபி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண திவ்யா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பிக் பாஸ் இந்த சீசன் நம்ம பார்த்தோம், நம்ம நிறைய பேசிட்டோமும் கூட. பட் ஆனா இந்த வாய்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பேரோட ஃப்ளர்ட் பண்ணது வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருந்தது. இப்ப இந்த குட் பை அவர் சொன்னது என்டையர் பிக் பாஸ் சீசனுக்கு இனிமே நான் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இப்ப எனக்கு பர்சனலி வாட் ஐ எம் கோயிங் த்ரூ, பர்சனலி வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இந்த ஃப்ளர்ட் பண்ற வாய்ஸ நம்பி அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கேரக்டர் அசாசினேட்டம், பட் இட் வாஸ் ரியலி வஸ்ட் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். அண்ட் வி ஆல் ஒர்க் ஹார்ட் அந்த ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்றதுல எவிக்ட் சாஷோ, எவிக்ட் விஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரி போட்டது சக்கர பொங்கல் சாப்பிட்ட மாதிரி, இப்பதான் பொங்கல் அப்படின்றத நாங்க எடுத்துக்கிறோம். இது ஒரு பக்கம். அடுத்தது விஜய் டிவி அந்த இது பிக் பாஸ் அந்த ஹெட் பாலா, நீங்க இன்ஸ்டால போயிட்டு பாலா அண்டர்ஸ்கோர் ரத்னவேல்னு நினைக்கிறேன் நான், அந்த ஐடி போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அவர் வந்து அந்த ஸ்டேஜில் பேசுறாரு. அது அவரை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி சொல்றேன், இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த சீசன்ல எல்லாத்துலயுமே இந்த ரன்னர்ன்றது வந்துட்டு அவரோட ஆப்ஷனா இருந்தது அப்படின்றது தான் இன்னைக்கு வைரலா பேசப்படுற ஒரு விஷயம்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு மாயா நிறைய பண்ணியிருக்காங்க, பட் மாயாக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்றதே வந்துட்டு எனக்கு. மாயா பண்ணது வந்துட்டு எல்லாருக்குமே கோவம் வந்தது, ஓகே. பட் ஸ்டில் பூர்ணிமாவும் மாயாவும் அந்த சீசன்ல அவ்வளோ கான்டென்ட் கொடுத்தாங்க. அது யாராலையுமே மறுக்க முடியாது. நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி அடாவடி பண்றது. இப்போ எனக்கு மாயா வந்து விசித்ரா மேம் கிட்ட வந்துட்டு பல்லு வளர்க்கறதுக்கு இப்படி கூட வளர்க்கலாம்னு சொன்னதெல்லாம் கூட எனக்கு கோவம் வந்தது. நான் அன்னைக்கு ரெவ்யூ பண்றப்போ மாயாவை திட்டி ரெவ்யூ பண்ணேன், அவ்வளவுதானே தவிர கான்டென்ட் கொடுத்தது அப்படின்னு பார்க்க போனாக்கா அங்க மாயா அண்ட் பூர்ணிமா தான். அது தவிர யாரும் வர்த் இல்லைன்றதே நான் சொல்லுவேன் நானு. அப்படி இருந்தது அந்த சீசன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சீசன் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி தன் பெயரை கெடுத்தாங்க. கான்டென்ட் கொடுத்தாக்கா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு பைசான்னு சொல்லி இப்போ இவங்க சொல்றாங்க. அரோராக்கு அந்த சாஷோ சொன்னார்ல, என்ன ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி இந்த 4வது இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரத்தமும் சிந்தல வியர்வையும் சிந்தலன்னு சொல்ல தவிர இது இந்த மாதிரி ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி வந்துட்டு விளையாடியவர்கள் எல்லாம் உண்டு. இப்ப பார்வதி எல்லாம் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி தான் விளையாடி கண்ணில் அடிபட்ட ரத்தம் எல்லாம் வந்தது, ஓகேங்களா. சோ இது என்ன அப்படின்னா, இந்த ரன்னர் அப்படின்றது வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வர விஷயம். ஏன்னா மணிக்கு வந்தது, விஜய் விஷால் இந்த மாதிரி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரன்னர் கொடுக்கறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படின்னுட்டு பேசப்படுது. அண்ட் எனக்கு அதெல்லாம் கூட வருத்தம் கிடையாது. பட் மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த இடத்துல எனக்கு கோபம் வருது. ஸ்டேஜ்ல இப்போ மக்களுக்காக தான் யூ கிவிங் திஸ் ப்ரோக்ராம். மக்கள் பார்த்தாதான் உங்களுக்கு வந்துட்டு அதோட வியூஸ் வரப்போகுது. இவர் என்ன பண்றாரு, அவ்வளோ நாள் அந்த 90 நாள் இந்த பொண்ணோட என்ன சொல்றது மொத்த வேலையும் உறிஞ்சி எடுத்துட்டு, விஜய் பார்வதி ஐ எம் டாக்கிங் அபவுட், உறிஞ்சி எடுத்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பினதுக்கு அப்புறம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சில பேர் வந்துட்டு பார்வதிக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் ரெட் கார்டுக்கு கொண்டாடினாங்க தெரியுமா. அதையெல்லாம் இவர் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இவர் ஸ்டோரியில போட்டுட்டு இருக்காரு. என்ன மனுஷன் நீ எல்லாம். நான் அதுதான் சொல்றேன், ஒருத்தரோட கஷ்டத்துல நம்ம வந்துட்டு உதவலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பண்றீங்க. இப்போ இன்னைக்கு வந்துட்டு இப்போ என்ன ஃபினாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அது 0 வரப்போகுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அங்க அந்த ஃபைனலிஸ்ட் அப்படின்னு ட்ராஃபி வின்னர் திவ்யான்றதெல்லாம் இன்னைக்கு எதனா எடுப்படுதா, இன்னைக்கு எதனா டாக் ஆஃப் த டவுனா இருக்குங்களா? பாரு கேம், ஃபைனலி பாரு கேம், ரியல் வின்னர் பாரு. இதுதான் வந்துட்டு இருக்கு. கம்ருதீன், அந்த கம்ருதீனையும் பாருவையும் ரெட் கார்டுக்கு அப்புறம் அன்னைக்கு பாக்குறப்போ நிறைய பேருக்கு மன நிம்மதி கிடைச்சது. என்னன்னா ஓகே ஃபைன், தே ஆர் ஃபைன் அப்படின்னுட்டு தான். ஸோ என்ன என்டையர் ஷோ வந்துட்டு ஸ்டீல் பண்ணது பார்வன் கம்ருதீன் தான். ஃபினாலே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா பார்வன் கம்ருதீன் இல்லாம என்ன சொல்றது, அது ஒரு ரெக்கார்டா இருந்திருக்கும். அது எந்த அளவுக்கு கேவலமா இருந்ததுன்னு அது ஒரு ரெக்கார்டாவே இருந்திருக்கும். எனிஹவ் பார்வதி அண்ட் கம்ருதீன் சேவ்ட் யூ பீப்பிள் அப்படின்றது தான் சொல்லுவேன். இன்னைக்கு அவர் போட்டிருக்காரு விஜய் டெலிவிஷனோட அந்த டாப் 5 டிஆர்பியில வந்துட்டு இது இருக்கு, பிக் பாஸ் இருக்கு. அந்த பெருமையை கூட வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு போடுறாரு. அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ரிமோட் உங்க கையில இருக்கு, சேனல் மாத்திக்கோங்கன்னு சொன்ன மனுஷங்கிட்ட நாங்க வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இப்படி இருக்கும் போது மக்கள் வந்துட்டு ஒரு விஷயம் வேண்டாம் வி ஹேட் திஸ் அப்படின்னு சொல்றப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மக்களோட உணர்வுகளை வந்துட்டு கீறி கீறி விளையாடிட்டு இருக்கீங்க. நிறைய மக்கள் அங்க போட்டுட்டு இருக்காங்க வி டோன்ட் வாண்ட் விஜய் சேதுபதி அகெயின் அப்படின்னுட்டுன்னு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஃபினாலேல ஹாஸ்ட் வந்துட்டு இவரை தவிர வேற யாராலையும் அதை செய்திருக்க முடியாது, இவரு 1 hour பார்த்துட்டு செய்யல, 24/7 பாக்குறாருன்னுட்டு ஒரு வாட்டி சொல்றாரு. ஒரு வாட்டி வந்துட்டு அவர் வேலையில டிராவல் பண்ணிட்டு வரப்ப பார்த்துட்டு பண்றாருன்னுட்டு ஒரு வாட்டி சொல்றாரு. ஒரு வாட்டி என்ன சொல்றாரு, அவரு சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்றாரு நாங்களே பார்க்கலன்றது ஒரு வாட்டி சொல்றாரு. என்னையா ஹெட்,
என்னையா ஹெட்ன்னு கேக்குறேன் நானு. இது எல்லாம் இன்னொரு விஷயம் ப்ராம்ப்டிங் பத்தி எல்லாம் நாங்க பேசி இருக்கோம். யாரோ வந்துட்டு இவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இவர் அதை வச்சு பேசிட்டு இருக்காருன்னு. அதுக்கும் ஒரு கிளாரிபிகேஷன், இஸ் நாட் டூயிங் தட். இவரே இது பண்றாரு. ஃபர்ஸ்ட் சீசன் தான் வந்துட்டு தடுமாறினாரு. இப்ப இந்த சீசன் அவரே வந்துட்டு எல்லாமே பார்த்து அவரே பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் அதுல உயிர் இருக்கும். இந்த உயிர் இருக்கும்ன்ற டைலாக் எல்லாம் என்னோட டைலாக் ஆக்சுவலி. சோ பாலா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அடுத்த வருடமும் இவர்தான் ஹாஸ்ட். இவரும் என்ன சொல்றாரு, என்ன ட்ரால் பண்ண மக்களுக்கெல்லாம் நன்றி, அடுத்த வருடமும் நான் தான் வருவேன். அடுத்த என்ன சொல்றது, இவங்க சொல்ற அந்த கான்செப்டே ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட். ஏன்னா அக்டோபர்ல 2026 அக்டோபர்ல மறுபடியும் வந்துட்டு அடுத்த சீசன் வரப்போகுது. அப்ப அது 2026 தான், அது அடுத்த வருடம் இல்ல, அடுத்த சீசன் சொல்லணும். அந்த அளவுக்கு கூட வந்துட்டு நம்ம இல்ல அப்படின்றதுதான் வந்துட்டு. இப்ப அதுதான் சொல்றேன் நானு. பூவுடன் சேர்ந்து நாரும் நாரும்ன்றதுதான் வந்துட்டு நான் சொல்றேன். இப்ப பாலாவோட சேர்ந்து விஜய் சேதுபதி இப்படி ஆனார், விஜய் சேதுபதி சேர்ந்து பாலா இப்படி ஆனாரான்றது நமக்கு தெரியாது. பட் இவங்களோட அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்றத பாக்குறது தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பட் இப்போ கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, ரன்னர் எல்லாம் வந்துட்டு பாலா இஸ் சஜஸ்டிங் அப்படின்னுட்டுன்னு. ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ நீங்க மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்றேன். ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட்டு மக்கள் தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா ஓட்டு போட்டு அந்த கடைசியில இருக்கிறவங்களை எவிக்ட் பண்ண வேண்டிய நேரத்துல ஒரு வாரம் ரம்யா போக வேண்டியது இருந்தது, ஒரு வாரம் கனி போக வேண்டியது இருந்தது. நீங்க என்ன பண்றீங்க, உள்ள நீங்க ஒரு மாற்றம் பண்ணி அது அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க வச்சு அவங்களுக்கு விட அதிகமா ஓட்டு வாங்கினவங்கள வெளியே அனுப்பியிருக்கீங்க. சோ கடைசி நேரத்துல என்ன சொல்றீங்க, பினாலே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களோட ஓட்டை பொறுத்துதான் எல்லாமே. விஜய் சேதுபதி சொல்றது மக்களோட ஓட்டை பொறுத்துதான். என்ன ஏமாத்துறீங்க மக்களைன்னு கேக்குறேன் நான். என்ன அரசியல் தலைவர்களை விட இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? என்ன ஏமாத்துறீங்க மக்களை? சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குறது என்ன எனக்கு புரியல. நாட் ஃபேர். இப்ப என்ன சொல்றது, அன்னைக்கு ரெட் கார்டுக்கும் வந்துட்டு என்ன சொல்றது, டிஆர்பி இன்க்ரீஸ் ஆனதுக்கு கொண்டாடினீங்க, இன்னைக்கு பாருவண்டை இவங்க வந்ததுக்கும் ஃபினாலே வந்துட்டு நாங்க ரொம்ப அழகா பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக கொண்டாடுறீங்க. ஸோ அது பாருவும் கம்ருதீனும் மனசு வச்சதுனால அந்த டிஆர்பி வந்தது உங்களுக்கு. நீங்க பாருக்கும் கம்ருதீனுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்ஸ்டெட் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்றது தான். அண்ட் ரிக்வெஸ்டிங் யூ பாலா, நெக்ஸ்ட் சீசன் விஜய் சேதுபதியே கொண்டு வந்தா டோட்டலா என்ன சொல்றது, அந்த பிக் பாஸ் அப்படின்ற இந்த பிராண்டியே வந்துட்டு குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். வி டோன்ட் வாண்ட். திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், எங்களுக்கு விஜய் சேதுபதி வேண்டாம். ஆனா சொல்ற விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு இதுவே இல்லை. என்னதான் நீங்க ட்ரால் பண்ணா பண்ணிட்டு போங்கன்னு நான் தான் வருவேன். ஏன்னா இஸ் இன்ட்ரெஸ்டட். ஒரு என்ன சொல்றது, சல்மான் கான் மாதிரி, ஒரு மோகன்லால் மாதிரி, ஒரு நாகார்ஜுனா மாதிரி நாமளும் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு குட் புக்ஸ்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க லெவல் எல்லாம் நீ டச் கூட பண்ண முடியாது. இப்போ நீங்க இந்த விஷயத்த போட்டு இது பண்றீங்கல்ல, நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். சமீபத்துல வந்துட்டு விஜய் சேதுபதி பத்தி கேரவான்ல வந்து என்ன சொல்றது, ஹீரோயின்ஸ் இந்த கேஸ்ட் காலிங் என்னென்னமோ சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னுட்டுன்னு ஒரு பரபரப்பா ஒரு பேச்சுகள் எல்லாம் ஓடுச்சு. அதெல்லாம் போட்டு கூட நீங்க உங்க டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமே. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு பழைய நியூஸ் அது, ஒரு ஏரோட்ராம்ல வந்துட்டு விஜய் சேதுபதிய பெங்களூர் ஏர்போர்ட்ல விஜய் சேதுபதிய ஒருத்தர் பின்னாடியே ஓடி போய் எட்டி உதைப்பாரு அவரோட இடுப்புல. அது வந்துட்டு அப்ப அன்னைக்கு வைரலா ஓடிட்டு இருந்தது. இப்ப 2 டேஸா வந்துட்டு அது ஏதோ புது நியூஸ் மாதிரி வந்துட்டு அது போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கூட நீங்க திரும்ப போட்டு டிஆர்பி ஏத்தலாமே. ஏன் செய்யல? அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தலாம், உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்க கூடாது, அப்படித்தானே? ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறீங்களேயா, மனசாட்சி வேண்டாம் உங்களுக்கெல்லாம்? இத்தனைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வருமானம் ஈட்டி கொடுத்த பெண். எனிஹவ்,
என்ன சொல்றது, நம்ம ஒண்ணு விதைச்சோம்னா அது கண்டிப்பா நம்ம அறுவடை செஞ்சு தான் ஆகணும். கடவுள் அது வரைக்கும் விட மாட்டார் நம்மள. அது அறுவடை செய்துட்டு தான் நம்ம அடுத்த என்ன விதைக்க போறோமோ அதுக்கு போகணுமோ. ஸோ லெட்ஸ் see வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த ரன்னர், இந்த ஓட்ஸ், என்ன சொல்றது, நீங்க ஒருத்தரை இது பண்ணி பண்றது எதுவும் வந்துட்டு நாட் ஓகே ஃபார் த ஆடியன்ஸ் அப்படின்றத, நீங்க ஆடியன்ஸை பகைச்சிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆடியன்ஸை நக்கல் பண்ணி நான் தான் வருவேன் அடுத்து நட்டுன்னு ஸ்ட்ராங்கா பேசுறீங்க. நாட் அட் ஆல் ஃபேர். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதே மாதிரி சாஷோவோட அந்த இதை பார்க்க பேசணும்னு நினச்சேன் நான். அவரோட ஸ்டோரி, அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. தேங்க்யூ.